தமிழ் சினிமாவின் மரபுப்படி எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் ஆகியோருக்கு பிறகு ஆதர்ஷ இரு துருவங்களாக இருந்த விஜய், அஜித் தங்கள் வாழ்க்கை பாதையை வேறு வேறு போக்கில் மாற்றிக் கொண்டுள்ளனர். எதிர்ச்சியாக நடிக்க வந்த அஜித் ரேசிங்கின் மேல் தான் கொண்ட பெரும் ஈர்ப்பால் உச்ச நட்சத்திரம் ஆன பிறகும் கூட கார் ரேசிங்கில் கிளம்பிவிட்டார். அரசியலில் நுழைய தக்க சமயம் பார்த்திருந்த நடிகர் விஜய் டைம் டு லீட் என்கிற மனநிலையோடு தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி அரசியலில் குதித்து விட்டார். விஜயும் அஜித்தும் சம காலத்தில் சினிமாவிற்குள் நுழைந்தவர்கள். அது மட்டுமல்ல, இவர்களது வளர்ச்சியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது. இதனால் இவர்கள் இருவரையும் ஒப்பிடுவது பல ஆண்டுகளாக தொடர்ந்து வருகிறது. இவர்கள் இருவரும் நட்புடன் பழகி வந்தாலும் இவர்களின் ரசிகர்கள் அடிக்கடி எளியும் பூணியமாக சமூக வலைதளத்தில் சண்டை போட்டுக் கொள்வதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ரசிகர்கள் மோதல் என்பது தொடர்வது போல அஜித் விஜயும் நட்பும் பல வருடங்களாக தொடர்ந்து வருகிறது. கடந்த ஆண்டு வெளிவந்த விஜயின் கோட் படத்தில் கூட அஜித்தின் மங்காத்தா பட ரெஃபரன்ஸ் இருந்தது. குறிப்பாக மங்காத்தா படத்தில் அஜித் பேசும் டயலாக்கான "இனிமே குடிக்கவே கூடாதுடா" என்பதை நடிகர் விஜய் பேசியிருந்தார். அது மட்டுமன்றி கோட் திரைப்படத்தில் மங்காத்தா படத்தின் மாசான பிஜிஎம்மையும் பயன்படுத்தி இருந்தனர். அதே போல குட் பேட் அக்லி படத்திலும் விஜய் ரெஃபரன்ஸ் இடம் பெற்றிருந்தது. விஜய் துப்பாக்கி படத்தில் பேசும் மாஸ் டயலாக்கான "ஐ அம் வெயிட்டிங்" என்கிற வசனத்தை தான் அஜித் குட் பேட் அக்லி படத்தில் பேசி இருக்கிறார். அதுவும் வாரிசு மற்றும் லியோ படத்தில் நடிகர் விஜய் டேபிள் மேல் கால் வைத்து கெத்தாக அமர்ந்திருப்பது போல் அஜித்தும் கெத்தாக அமர்ந்தபடி "நண்பா, ஐ எம் வெயிட்டிங்" என்கிற டயலாக் பேசியிருந்தார். இதனால் இவர்கள் இருவரும் ஒற்றுமையாக இருப்பதை அடிக்கடி வெளிப்படுத்தி வருகின்றனர். தற்பொழுது விஜயின் பிறந்த நாள் பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பிலும் பல நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகிறது. பல பிரபலங்களும் விஜய்க்கு வாழ்த்துக்கள் கூறி வருகின்றனர். அஜித்தும் தன்னுடைய வாழ்த்தை போனில் நேரடியாக கூறியுள்ளாராம். அரசியலிலும் சாதிக்க வேண்டும் என கூறியுள்ளதாக சில தகவல்கள் கசிந்துள்ளன. கார் போட்டியில் வென்றதற்கும் பத்மபூஷன் விருது வாங்கியதற்கும் அஜித்திற்கு முதல் ஆளாக விஜய் வாழ்த்து கூறியிருந்தார்.